ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 200 கிராம் பன்னீர் கட் பண்ணியிருக்கேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துட்டு 2 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ அரை கப் புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன் நான். அதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் அதில் சேர்த்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுப்போம். இப்போ கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீர், கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்து நல்லா கசக்கி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதி வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.